மேன் ஆஃப் த மேட்ச்ங்க. குட் பேட்டிங், நல்லா அருமையான பேட்டிங். ஒரு 100 போட்டிருக்காப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இங்கே சுதீர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சுதீர். சுற்றுறது வந்து தவிர்க்கலாம். ஒரு 2-3 பால் ஃபேஸ் பண்ணிட்டு அடித்தா நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 ரன்னு. ஓவர் த்ரோ. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அருமையான சிங்கிள். பேட்ஸ்மேனை வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாப்ல. சரி, இந்த பாலை இந்த ஓவரை கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு, அதனால தான் சிங்கிள் வச்சாரு. ஒரு சிங்கிள். பால் அருமையான பால். சூப்பர் பவுலிங், அருமையான பவுலிங். லாஸ்ட் பால். ஒரு 4 ரன்ஸ். சூப்பர் பால்மா, கொஞ்சம் பீட் பண்ணிட்டாப்ல. 4 ரன்ஸ். நல்லா லைன்ல வச்சாப்ல. பேட்ஸ்மேனுக்கு அது சாதகமாக மாறிடுச்சு. சூப்பர் பால், அருமையான ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். பாருங்க, கேட்ச். சுரேந்தர் ஒரு ஃபீல்டிங். அடுத்த பவுலர் ஐஜோ ஜேக்கப். இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வர்றாரு. பேட்ஸ்மேன் சுதீர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பார்ப்போம் சுதீரோட விக்கெட்டு ஐஜோ எடுப்பாரான்னு. ஃபீல்டிங்லாம் நல்லா செட் பண்ணிட்டாவில். நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஐஜோவை பொறுத்த வரைக்கும். ஐஜோ சொல்லணும்னா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி, அடிஷ்னலாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவாப்புல. ஐஜோட ஃபர்ஸ்ட் பால். ஓகே, ஒரு 6. ஒரு அருமையான கேட்ச். ஆனால் ஃபீல்டர் இல்லை. ஃபீல்டர் வர கட்டியும் பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்களா. சூப்பர் பவுலிங், அருமையான பவுலிங். இப்போதான் லைனை பிடிச்சிருக்காப்புல ஐஜோ. சிக்ஸருங்க, நல்ல பாயிண்ட்ல. போன ஓவர் 2 விக்கெட் விழுந்தது. ஒரு டார்கெட் சுத்திதான் இருக்குமான்னு. நல்லா பவுலிங், சூப்பர் பவுலிங். விக்னேஷ் ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. நிறைய பிடிச்சு கொடுக்கக்கூடாது. ஓ, மிஸ்ஃபீல்ட். 4 ரன். அங்கே வந்து மிஸ்ஃபீல்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த இடம் சரியில்லை. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்டை காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா பேட்ஸ்மேனை விழுந்தெல்லாம் பண்ண முடியாது. கீழே விழுந்தாருன்னா அவர் முடிஞ்சு போச்சு. 1 வீக் சிக் லீவ் எடுக்கணும். மினிமம் 1 வீக் சிக் லீவ் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்குது கிரவுண்டு. அடுத்த வைடு தான் அதிகமாக போகுது. ஒரு அருமையான 6. பேட்ஸ்மேன் சைடில் சொன்னோம்னா ஒரு அருமையான 6. ஒரு அகல பந்து, ஒரு மிஸ்ஃபீல்டிங் கூட.
4 ரன், மொத்தம் 5 ரன் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. மீண்டும் ஒரு 4. முதல்ல இவங்களெல்லாம் போய் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிற்க வச்சு பவுலிங் போட சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தவனுக்கும் வர மாட்டேங்குது பவுலிங். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வச்சா நல்லா அடிக்கிற மாதிரி தான் போகிறாங்க. சூப்பர் பாலுங்க. பேட்ஸ்மேன் வந்து அடிக்க முடியல, தூக்கி அடிக்க முடியல, கிண்டி தான் விட்டார். அடிச்சு பார்த்தாரு, அடிக்க முடியல. பொசிஷனுக்கு வந்திருக்காரு, அடிக்கிற மாதிரி பொசிஷனுக்கு. 6 ஃபுல் டாஸ், நல்ல ஒரு 6. ஏன்னா போன பாலே நல்லா பொசிஷனுக்கு வந்துட்டாரு சுதீர். சிங்கிள். அதை யூஸ் பண்ணி தான் விக்கெட் எடுக்கணும், அடிக்கணும்னு மைண்ட் செட் வச்சு தான் விக்கெட் எடுக்கணும். பார்ப்போம். 6. அருமையான 6. ஒரே ஒரு விக்கெட் தாங்க சுதீர் மட்டும். இன்னும் 2வது பால் போட வர்றாரு. டாஸ், மறுபடியும் 6. ஹாட்ரிக் 6. என்ன சொன்ன? பவுலர் யூஸ் பண்ணிக்க தெரியல. பேட்ஸ்மேன் கண்ணாம தான் ஊற்றுவான். அப்புறம் என்ன, பார்த்துப்போம். இந்த டாட்டை போன பால் எடுத்துருந்துருக்கணும். அடுத்த பவர் அனு ஆண்டனி. 4 ரன்ஸ். 155, 159 ரன்னுங்க. கேட்சிங்க கன்ஃபார்ம் கேட்சிங்க. 6. மறுபடியும் ஒரு 6. 3வது பால் பார்ப்போம். அகல பந்து, ஆனால் அடிச்சுட்டாப்லங்க. 4 ரன்ஸ். வைடான ஏன் யாருமே பவுன்ஸ் பால் ட்ரை பண்ணலன்னு தெரியல. ஓகே, சூப்பர் ஃபீல்டிங். சுரேந்தர் அருமையான ஒரு ஃபீல்டிங் பண்ணார். இல்லைன்னா ஒரு சாரன். சூப்பரான பால். கேட்ச் பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே மரம் மறைச்சிட்டுங்க, மரம் தடுத்துட்டு அதனால ரன் ஓடணும்னு சொல்லிட்டாங்க. அது 4 கிடையாது, ஆனால் கேட்ச் பண்ணியிருக்கலாம். பேட்ஸ்மேன் வந்து பேட்டை மாற்றிருக்காரு சுதீர். அடுத்த ஓவர் ராஜேஷ். இப்போதாங்க சொல்லி வாய முடியல. 4 ரன்ஸ். ஷாரன் பேட்ஸ்மேன் செஞ்சுரி போகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காரு. 99. அவர் கட்டாய சிங்கிள் தான் விளாடுவார். ஆனால் ஃபீல்டிங்கு சிங்கிளுக்கு தகுந்த செட்டிங்கே இல்லை. ஆனால் போடா ஆண்டவுடனே நம்ம பக்கம் அப்படிங்கிற மாதிரி 6 அடித்து போட்டிருக்காப்புல. பேட்ஸ்மேன் 6 அடித்து செஞ்சுரி போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஸோ டீம்ஸ் எல்லாம் வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. சுதீர் சுதீருக்கு ஒரு நம்மளும் ஒரு விஷ் போட்டோம்.
அடுத்ததாக கீப்பர் ராஜா ட்ரை பண்ணுறாருங்க. ஆமாம், கீப்பர் ராஜா எப்போதுமே ரொம்ப ரேர் அவர் பவுலிங்கை பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி விக்கெட் எடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து கீப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பவுலிங் பண்ணுறாரு. பார்ப்போம் அவரோட லக்கு எப்படின்னு. அவனும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 4 ரன்ஸ் அகலபந்து அடித்தார். அகலபந்து அதை அடித்து 4 ஆக்கியிருக்காரு. ராஜாவோட 2வது பால். சூப்பருங்க, கேட்சுங்க. ஓ, பாக்கெட்டில் கையை வச்சுக்கிட்டே மொபைலை பிடிச்சிட்டு போனால் என்னங்க பண்ணுறது? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா. கேட்ச் இன்னும் வெளியில் இன்னும் என்ன வேணுமான்னு பேசிடலாங்க. அங்கே போய் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு டாஸ் பாலு, ஆனால் பேட்ஸ்மேனால் பீட் பண்ண முடியல. அது நம்ம சுதிரால சிங்கிள். கேட்சுங்க, அருமையான கேட்ச். அருமையான கேட்ச். ட்ராப் ஆயிட்டு.